ஹாய், நான் உங்கள் ஜே. இது உங்கள் ரூட் டு டாப் சேனல். நம்ம இன்றைக்கி 6th பாலிட்டியில் 4th லெசன் பார்க்க போகிறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம். ஓகேங்களா? அரசியலமைப்பு சட்டத்தோட பேசிக்ஸ் மட்டும் இதில் வரும். ஸ்டார்டிங்கில் இங்கே பெருசாக ஒன்று இருக்காது, வெறும் ஸ்டோரி இருக்கும். நமது அரசியலமைப்பு சட்டம் வந்து 1950 ஜனவரி 26ஆம் நாள் தான் நடைமுறைக்கு வந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த நாளை தான் நம்ம குடியரசு தினமாகவே கொண்டாடுறோம். ஓகேங்களா? 1929 வந்து லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சுயராஜ்யம்தான், முழு சுயராஜ்யம்தான் நம்மளோட இதுங்கிற ஒரு முழக்கத்துக்கு வந்திருப்பாங்க. அதனால் 1930 ஜனவரி 26 வந்து முழு சுதந்திர நாள், பூர்ண ஸ்வராஜ் டே கொண்டாடியிருப்பாங்க. அதுதான் நம்ம குடியரசு தினமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் நம்ம நாட்டோட உயர்ந்த சட்டமாக இருக்குது. இதுதான் அடிப்படை கொள்கை, வழிமுறைகள், இது எல்லாத்தையுமே வழங்குது. இது இல்லைன்னா நாடு வந்து ப்ராப்பரான ஒரு இதில் போகாதுங்கிறது தான். இப்போ நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் இல்லைன்னா நாடு ப்ராப்பரான இதில் இயங்காது. ஓகேங்களா? அரசியலமைப்பு சட்டம் மூலமாக தான் நாடு வந்து நல்ல முறையில் இயங்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குறதுக்காக எடுக்கப்பட்ட முயற்சிகள் சொல்லியிருப்பாங்க. உருவாக்குறதுக்காக பல்வேறு பகுதிகளை சேர்ந்து 389 உறுப்பினர் கொண்ட அரசமைப்பு நிர்ணய மன்றம் 1946 உருவாக்கியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்ஹா இருந்திருப்பார். அவருக்கு 9ஆம் தேதி டிசம்பர் 9. அதுக்கப்புறம் ராஜேந்திர பிரசாத் ஒரு 2 நாள்லேயே 11ஆம் தேதி இவரை தேர்ந்தெடுத்துருவாங்க. சரிங்களா? இந்த இதில் வந்து ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், மௌலானா அபுல் கலாம் ஆசாத், எஸ் ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடுங்கிறவங்க எல்லாம் வந்து இந்த குழுவில் இடம்பெற்றிருப்பாங்க. இதில் வந்து மொத்தம் 15 பெண் உறுப்பினர்கள் வந்து இந்த அரசியலமைப்பு நிர்ணய குழுவில் வந்து இருந்திருப்பாங்க. 7 பேர் கொண்ட குழு உருவாக்கியிருப்பாங்க. இதோட தலைவராக வந்து அம்பேத்கர் இருந்திருப்பார். ஓகேங்களா? இந்த வரைவு குழுவோட சட்ட ஆலோசகராக வந்து யார் இருந்திருப்பாங்கன்னா BN ராவுங்கிறவர் இருந்திருப்பார். முதல் கூட்டம் வந்து டிசம்பர் 9, 1946 வந்து தொடங்கியிருக்கும். அன்றைக்கே சட்டத்தை எழுதவும் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அம்பேத்கர் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட தந்தைன்னு சொல்லப்படுறாரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். மொத்தம் இங்கிலாந்து, அமெரிக்கா, அப்புறம் சோவியத் ரஷ்யா, ஃப்ரான்ஸு, சுவிட்சர்லாந்து, அயர்லாண்டு, இந்த மாதிரி பல நாடுகளில் 60க்கும் மேற்பட்ட நாடுகளில் வந்து இருக்கிற அரசியலமைப்பு சட்டங்களை பார்த்து அதில் இருக்கிற நல்ல சட்டங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்த்துருக்காங்க. எழுதப்பட்ட மிக நீளமான அரசியலமைப்பு சட்டங்கிறது நம்ம இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டம் தான். சரிங்களா? இது வந்து அப்படியேவும் ஏற்றுக்கல. 2000 திருத்தங்கள், இப்போ இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 2000 திருத்தங்கள் நடைபெற்றிருக்கும். இது முடிக்கிறதுக்கு 2 வருஷம் 11 மாதம் 18 நாள் அப்புறம் 1949 நவம்பர் 24 வந்து முழுமையான அரசியலமைப்பு, அதாவது 2000த்துக்கு மேற்பட்ட திருத்தங்கள் இதெல்லாம் செஞ்சு முடித்து அதுக்கப்புறம் இதை ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க. இந்த நாளை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா அரசியலமைப்பு சட்ட நாளாக வந்து வருஷம் கொண்டாடுறோம். ஓகேங்களா? 1949 நவம்பர் 26, அதாவது நவம்பர் 26 தான் அரசியலமைப்பு சட்ட நாள். இது வந்து என்னென்னா ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். நடைமுறைக்கு வந்தது தான் ஜனவரி 26, 1950. ஓகேங்களா? அதுதான் நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுறோம். இதுக்கு இந்த 60 நாடுகளில் இருந்து இது பண்ணாங்க இல்லையா, இந்த மொத்தமாக சட்டத்தை ஏற்றி எல்லா இதுவும் பண்ணி முடிக்கிறதுக்கு 64 லட்சம் ரூபாய் அப்பவே செலவிடப்பட்டிருக்கு. இது வந்து லாஸ்ட் லெசன்லேயே பார்த்துருவோம். இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசுங்கிற இதில் வந்து முகப்புரை இருக்கும். முகப்புரை இதுதான் முன்னுரை. ஓகேங்களா? இங்கே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மக்களுக்கு வந்து நல்ல அதிகாரம் கொடுத்துருக்கு, விருப்பப்படி அதான் வாக்குரிமை, இது எல்லாமே தங்களுக்கான பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறது, இது எல்லாமே இருக்கும். சட்டமன்ற நாடாளுமன்ற முறை மூலமாக இது பண்ணுறோம், ஆட்சி நடைபெறுது அப்படிங்கிற இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அடிப்படை உரிமைகள் சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை,
சமய சுதந்திர உரிமை, கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமை, சட்டத்திற்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை. ஓகேங்களா, இதுதான் அடிப்படை உரிமைகள். சட்டத்திற்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை வந்து கோர்ட்டால் ஆர்டிகல் 32 கீழே வந்து வழங்கப்படுது. இதில் உள்ள சப் டாபிக்கெல்லாம் இருக்கும். இப்போ நம்ம 10th இதுக்கு போகிறப்போ அந்த இதெல்லாம் ஃபுல் இதை பார்த்துருவோம். ஓகேங்களா, சும்மா இது பேசிக்ஸ். புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது இதாக இருக்கும். ஓகேவா, ஒரே இதில் ஃபுல் டேட்டாவாக எடுத்தால் ஒன்றும் இதாக இருக்காது. சும்மா இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன இருக்கோ அதை மட்டும் பார்த்துக்கலாம். அப்புறம் வயது வந்த ஒரு வாக்குரிமை, இது எல்லாமே இந்த இதில் வரும். தகவல் பேழை, இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அம்பேத்கர் கூட வரைவு குழுவில் இருந்தவங்க பேர் என் கோபாலசாமி, KM முன்சி, சையத் முகமது சாதுல்லா, மாதவராவ், கிருஷ்ணமாச்சாரி, அல்லாடி கிருஷ்ணசாமி ஆகிய சட்ட வல்லுநர்கள்லாம் இருந்திருப்பாங்க. நம்ம இது அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கின முதன்மை சிற்பியாக வந்து அம்பேத்கர் அவர்களை தான் சொல்கிறோம். இது உருவானப்போ 395 ஆர்டிகிள்ஸு, 22 பகுதி, 8 அட்டவணை இருந்திருக்கு. இப்போ 448 உறுப்பு, 25 பகுதி, 12 அட்டவணை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து 30/10/2021 வரைக்கும் 105 முறை திருத்தப்பட்டிருக்குன்னு இதில் கொடுத்துருக்கு ஸ்கூல் புக்கில். 106வது திருத்தம் வந்து 2023 நடந்திருக்கும். இது வந்து என்னென்னா, பெண்களுக்கு வந்து சட்டமன்ற பாராளுமன்ற இதில் வந்து 33%, அதாவது 3ல் 1 பங்கு வந்து பெண்களுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு இது கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து 106வது சட்ட திருத்தம் 2023. இங்கே வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட உண்மையான பிரதி வந்து ஹிந்தி, ஆங்கிலம். இது வந்து நாடாளுமன்றத்தில் இருக்கிற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வச்சு பாதுகாத்துட்டு வராங்களாம். அவ்வளோ, இந்த லெசனில் இவ்வளோ தான் டாபிக், டீட்டெயில்ஸு. நெக்ஸ்ட் அடுத்த லெசனில் பார்ப்போம். ஓகேங்களா, தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது மாற்றிக்கணுன்னா நீங்கள் எப்படி லெசன் எடுக்கிறதுல ஏதாவது டிஃப்ரென்ஸ் வேணும், ரொம்ப ஸ்பீடாக சொல்கிற மாதிரி இருக்குன்னா சொல்லுங்கள், நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்லோ பண்ணி பொறுமையாகவே சொல்கிறேன். ஓகேங்களா, ஓகே, இது ரொம்ப பேசிக்ஸ்னாங்காட்டி ஸ்பீடாக போகிறேன். நம்ம சிலபஸ்க்குள்ளே போய் அப்படியே சிலபஸ் வைஸாக போகிறப்போ ஸ்லோவாக கரெக்டாக எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவலாக புரிகிற மாதிரி, புதுசாக பார்க்குறவங்களுக்கு புரிகிற மாதிரி ஸ்லோவாகவே போகும். ஓகேங்களா, இது 6th லெவலுங்கிறங்காட்டி கொஞ்சம் ஸ்பீடாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ.